ஹலோ நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புது 2025 ரைடர் 125 இந்த பைக்கோட ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரைட் ரிவ்யூ அண்டு ஃபுல் ரிவ்யூ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இது ஒரு பிராண்ட் நியூ பைக். அந்த சீல்லாம் இன்னும் பிரிக்காமல் இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ அதெல்லாம் பிரிச்சுருவோம். எஸ், சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக பார்க்குறப்போ. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிராண்ட் நியூவாக வந்த வண்டி. ஸோ நம்ம தான் வந்து ஓப்பன் பண்ணுறோம் இந்த வண்டியை. ஸோ இந்த வண்டியோடைய லுக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு அந்த பழைய இது வந்து பார்த்தீங்கன்னா மிடில் வேரியண்ட்டு, இது வந்து டாப் வேரியண்ட் கிடையாது. உங்களுக்கு மிடில் வேரியண்ட் அப்படின்றப்போ இந்த வண்டியில் டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து கிடையாதுங்க. இது உங்களுக்கு சாதா வேரியண்ட், பட் கலர் வந்து அப்டேட் பண்ண ஒரு மாடல். இதுக்கு கீழே ஒரு மாடல் இருக்குது, இதுக்கு மேலே ஒரு மாடல் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து மிடில் வேரியண்ட்டு. ஸோ நீங்கள் டிஎஃப்டி டிஸ்பிளே நம்ம மாடலில் இது கூட பார்த்துருக்கோம், அதில் எந்த மாற்றங்களும் இல்லை. பட் இந்த வண்டியோடைய டிஸ்பிளேயோட டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால தான், அதுவும் இல்லாமல் இது ரைட் கனெக்ட் மோடோட வருது. உங்களுக்கு ப்ளூடூத் பேரிங், நேவிகேஷன்ஸ் கொண்டு இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியை பற்றின ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவர் வியூ. யாராவது ரைடர் 125 வாங்கணும் அப்படின்ற ஒரு எய்மில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ஜின் வைஸ் பார்க்குறப்போ இது 124 சிசிக்கான என்ஜின் தான். உங்களுக்கு பவர் அண்ட் டார்க் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது 11.2 பிஹெச்பி பவர் அண்ட் 11.2 நியூட்டன் டார்க். இந்த பவர் அண்ட் டார்க்கு இந்த வண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த 11 ரேஞ்சஸில் இருக்கிறனால உங்களுக்கு பவரும் டார்க்கும் ஓரளவுக்கு ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டடாக இந்த வண்டியில் வந்து கொடுத்துருப்பாங்க. அட் த சேம் டைம் இந்த வண்டி உங்களுக்கு சாதா ஏர் கூலிங் என்ஜினோட தான் வருது. ஆனால் உங்களுக்கு என்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கோடுகளாக போட்டு ஃபின்ஸ் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்து உங்களுக்கு இன்னுமே வந்து என்ஜினோட அந்த கூலிங்கிறத கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக அந்த கிளச் சைடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா, ஃபின்ஸாக கோடு மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்களா. இதுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா காற்று பூந்து உள்ளே இருக்க அந்த ஆயிலை வந்து பார்த்திங்கன்னா கூல் பண்ணுற மாதிரி. இது வந்து டேரக்ட் ஆயில் கூலிங்காக தான் இந்த வண்டி ஆக்ட் ஆகும். பட் உங்களுக்கு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளச்சுக்குள்ளார கூலிங் பண்ணுற மாதிரி ஒரு டோர் வசதி மட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஒரு டெக் வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் இந்த பைக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க, வேறு எந்த பைக்ஸ்லையுமே இல்லை. அண்ட் இதோட லுக்ஸ் அண்ட் டிசைன்ஸ்னு பார்க்குறப்ப கூட உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைனாக இருக்கும். அட் த சேம் டைம் எல்லா கேட்டகரியான பீப்புள்ஸுக்குமே அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிசைன் சொல்லலாம். ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் நீங்கள் வேணும்னா இந்த வண்டி எடுக்கலாம். ஒரு காலேஜ் போகிற ஒரு யங் ஸ்டூடெண்ட் அவன் வந்து இந்த வண்டி எடுக்கணும்னா எடுக்கலாம். ஒரு ஒர்க்கிங் போகிற ஒரு பீப்புள் இந்த வண்டி எடுக்கணும்னா எடுக்கலாம். எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி ஒரு டிசைன் அண்ட் எல்லாருக்குமான ஃபியூச்சர்ஸ் இந்த வண்டியை ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துருக்கிற விஷயங்கள் இந்த வண்டியை வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறது இதுதான். அண்டு லுக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ அந்த கலர் சேஞ்சஸ் அண்ட் முக்கியமாக இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த கலர் டிவிஎஸில் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக் சைடில் இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. அண்ட் இந்த ஒரு கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிரே அண்ட் மில்கி ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கலராக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வீல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ரெட் கலர் அந்த அப்பாச்சியில் வருது இல்லையா, அதே மாதிரி ரிம்ஸ்க்கான ரெட் கலர் பெயிண்டிங் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இன்னுமே பைக்குக்கு வந்து நல்லா என்ஹான்ஸ்டாகவும் லுக்ஸும் சூப்பராகவும் இருக்குது. ஃப்ரண்ட்டோட ஹெட் லேம்ப்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நார்மலான அந்த பழைய டிசைன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு டைப் தான். இல்லை எல்இடிஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சிட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் நல்லாவும் இருக்குது. இது பார்க்குறதுக்கும் ஓரளவுக்கு நைட் டைம்லேயும் விசிபிலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்குது. வெறும் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், இதில் கிக்கர் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வெறும் ஒரு நார்மலான ஒரு இன்ஜின் அண்ட் பேட்டரி நீங்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கணும். வெறும் டச் ஸ்டார்ட் அந்த கையில் நீங்கள் அழுத்துறீங்க பார்த்தீங்கன்னா பட்டன், அது மட்டும்தான் இது ஒரு ஸ்டார்ட் சிஸ்டம். இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும் கிக்கர் வந்து உங்களுக்கு கொடுக்கலைங்க. ஸோ இதுதான் இந்த வண்டியோடைய என்ஜின் ஸ்பெக்ஸ். அண்ட் மோஸ்ட்லி ஸ்பெக்குன்னு பார்க்குறப்ப என்ஜினில் இவ்வளோ தான். பழைய அதே டைப் ஆஃப் என்ஜின். இது OBD2 அடுத்த ஸ்டேஜ் என்ஜின். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்மூத்னஸ் அப்படிங்கிறது லைட்டாக இன்னும் எக்ஸ்ட்ரா தூவி விட்டுருக்காங்க. நல்லாவும் இருக்குது ஓட்டும்போது. சவுண்டுமே கூட அப்பாச்சியோட அந்த ஃபீல் வந்து இந்த வண்டியில் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் வண்டியில் பொறுத்த வரைக்கும் அந்த ஹெட்லைட் யூனிட் நம்ம இப்போ தான் வந்து பேசியிருப்போம். இது ஒரு நல்ல ஹெட்லைட்ஸ் தான். நைட்டுமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பார்த்தா ஒரு ரோபோட் ஃபேஸ் மாதிரி இருக்கும். ஒரு ஆள் வந்து பார்க்குற மாதிரியே ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த லைட்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் நல்லாவும் இருக்குது இந்த ஸ்ட்ரக்சரு. சில பேருக்கு பிடிக்குது. அண்ட் இப்போ மோஸ்ட்லி ரைடரோட அந்த லுக் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்குமே நல்லாயிருக்கு. அண்ட் அதே மாதிரி இதோட டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன்ஸ் ரொம்ப ஒல்லியான ஒரு சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வீல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் டிஸ்க்கு. ஸோ ரியரில் வந்து டிஸ்க் வராது. அண்ட் டயர்ஸோட செக்ஷன்ஸ்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 80/100க்கு 17 இன்ச்சஸ் வீல் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு டயர்ஸ் அப்படின்னு கூட சொல்ல முடியும். டிவிஎஸோட அவங்க போன் பிராண்டிங் டயர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் கிரிப் இந்த டயரை பொறுத்த வரைக்கும் மட்டமாக தான், ஒரு லைட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி ரியரோட செக்மெண்ட்னு அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ரியரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100/80 செக்ஷனுக்கான ஒரு ரியர் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெரிய வீல்ஸ் தான். ஸோ பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்குங்க. டயர்ஸுமே டிவிஎஸ் டயர்ஸ் தான். ஸோ இந்த டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கான்ஃபிடென்ட் இருக்காது, எம்ஆர்எஃப் அளவுக்கு இருக்காது. அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ ரியரில் மோனோசாக் சஸ்பென்ஷன் நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். அட்ஜஸ்டபிள் டைப்போட தான். மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அதே மாதிரி டைப் தான். இதில் வந்து எக்ஸ்ட்ரா எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது. ஒரு பேசிக்கான அதே சஸ்பென்ஷன் யூனிட் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியர் சைடில் இருக்கக்கூடிய லைட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது இதுவும்
இதுலேயும் மாற்றங்கள் எதுவும் கிடையாது. அந்த பழைய அதே லைட் செட்டப் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. நல்லாவும் இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப குட்டியாகவும் இருக்குது. அண்டு இண்டிகேட்டர்ஸ் நாலுமே அந்த அப்பாச்சில் யூஸ் பண்ணக்கூடிய அதே இண்டிகேட்டர்ஸ் ஹேலஜன் லைட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்காகவே சாரி, லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் அண்ட் சாரி கார்டு ரெண்டுமே இன்டெகிரேட்டடாகவே வந்துடும். செயினை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்போஸ்டு செயினாக இருக்கும். கொஞ்சம் வண்டிக்கு ஸ்போர்ட்டியர் லுக்கையுமே இதுதான் வந்து கொடுக்குது. ஸோ கியர்ஸ் லைட்டாக அப்படியே பின்னாடி தள்ளின மாதிரி ஒரு ஸ்போர்ட்டியரான பொசிஷனில் உட்காந்து ஓட்டுற மாதிரியான ஒரு லுக்ஸில் அமைஞ்சிருக்கும் இந்த வண்டி. அப்படியே சீட்ஸ் எல்லாம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, சீட்டோட குஷனினஸ் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், புரியுதா? கொஞ்சம் அமுங்குது, நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. தை சப்போர்ட் அண்ட் பேக் சப்போர்ட்டுங்கிறது இந்த வண்டியில் சூப்பராக இருக்குது. பில்லியனுக்கும் அதே ஈக்குவலான ஒரு சீட் வந்து கொடுத்துருக்காங்க. அது இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஓட்டுற மாதிரி அந்த ஒரு லுக்கிங் பொசிஷனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஒரு ஃபேமிலியாக 2 பேர் 3 பேர் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் ஒன் சைடு உட்காரவங்களுக்குமே லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே லேடிஸ் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே கொஞ்சம் நல்லாயிருக்கு. குவாலிட்டி வைஸ் சொல்கிறேன், நல்லாயிருக்கு. அண்ட் அவங்க உட்காந்து பிடிச்சிக்கிறதுக்கான அந்த ஃபெசிலிட்டிஸ், உங்களுக்கு டைட்டாக உட்காந்துருக்கிறது, அந்த பொசிஷன் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. டேங்கை பொறுத்த வரைக்கும் இது வெறும் 10 லிட்டர் டேங்க்கு, உங்களுக்கு பெரிய டேங்க் கிடையாது. பட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு கிளைமேட் மைலேஜாக 58லேருந்து 60 வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ 55 அப்படின்னு கொடுத்தா கூட ஒரு 10 லிட்டருக்கு நீங்கள் தாராளமாக ஒரு 500 கிலோமீட்டர் ரேஞ்சுங்கிறது உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாகவே கிடைக்குது. ஸோ இதனால் டேங்க் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான். ஒரு 10 லிட்டர்ஸ் டேங்க் கொடுத்துருக்கிறது நல்லா இருக்கு. அண்ட் வண்டிக்கு ஒரு குட்டியான அப்பீலிங்குமே இந்த டேங்க் தான் வந்து கொடுக்குது. பெரிய சைஸ் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுக்கணும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாஸ்டிக் குவாலிட்டி தாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இல்லை. ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி இங்கே பாருங்கள், தெரியுதா? கையை வச்சு அழுத்துனா போகுது. அண்ட் பேனல் கேப்ஸ்லாம் நடுவில் வந்து நல்லாவே தெரியுது. குவாலிட்டின்னு பார்க்குறப்ப கொஞ்சம் ஒரு ஆவரேஜ் கண்டிஷன்ஸ்லாம் தான் இருக்குது. ஆனால் இந்த வண்டியோட ப்ரைஸ் கண்டிஷன்ஸுக்கு நீங்கள் பார்க்கும்போது இந்த அளவுக்கு ஒரு ஃபியூச்சருங்கிறது நல்லா இருக்குங்க. ஸோ இந்த பக்கமும் இருக்குது அந்த ஸ்டிக்கர், நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, அந்த குதிரை சிம்பிள் இப்போ வரக்கூடிய அந்த 2025 மாடல் எல்லாத்துலேயுமே இந்த ஸ்மார்ட் கனெக்ட்டும் இந்த குதிரை சிம்பிளுமே வந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்துச்சு. பட் இதில் வந்து அந்த பெயிண்டோட அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த கிராஃபிக்ஸுமே சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டிஜிட்டல் கிராஃபிக்ஸு கொஞ்சம் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த பிளாக் கலர் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் பார்க்கலாம். மேக்ஸிமம் பைக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ்ல இப்போ டூயல் டோன் கலர்ஸ், அந்த கிளாசி கலர்ஸுங்கிறது நிறையவே ஆர்வம் காட்டுறாங்க, நல்லாயிருக்கு. அண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு USB-Bக்கான சார்ஜிங் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டைப் தான். ஜஸ்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இது வாட்டர் ப்ரூஃப், உங்களுக்கு தண்ணி போனாலும் நோ ப்ராப்ளம்ஸு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்சோல் நல்லா தொடச்சி காட்டுறேன். ஆக்சுவலாக இப்போ மழை பெஞ்சிச்சு. ஓகே, இப்போ ஓரளவுக்கு கிளியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. ஓகேங்க. ஸோ இந்த கன்சோலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே ஒரு டீட்டெயிலான கன்சோல். இதுக்கு முன்னாடி இருந்த வேரியண்ட்டை விட இப்போ மாற்றிருக்காங்க. ஸோ பார்த்தா தெரியுது, நல்லாயிருக்கா? எஸ், இங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹலோ ரைடர் அப்படிங்கிறது வரும். இந்த இடத்துல நேவிகேஷன்ஸ்க்கான உங்களுக்கு அந்த சிம்பிளுமே வரும். நீங்கள் ஜஸ்ட் ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகும்போது நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த 10x10 நேவிகேஷன்ஸ், அதுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் இண்டிகேட்டர் அண்ட் டாக்கோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், ஈக்கோக்கான மோட் பட்டன், ஈக்கோ அண்ட் ஸ்போர்ட்டு 2 மோட்ஸ் இருக்குது, பவர் அண்ட் ஈக்கோன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த முறுக்கிறதுக்கான அந்த ஆவரேஜ் அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஃபியூவல் இண்டிகேஷன்ஸ், ஓடோ இருக்குது, ட்ரிப் ஏ இருக்குது, ட்ரிப் பி இருக்குது. இதுக்கான செட் பட்டன் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ஆவரேஜாக டிஸ்டன்ஸ் டு எம்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இந்த வண்டியில் இருக்கும். ஆவரேஜில் உங்களுக்கு எவ்வளோ லிட்டர்ஸ் பர் கிலோமீட்டர் வந்து கிடைக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டும். ஸோ ஒரு பேசிக்கான ஒரு விஷயங்கள் தான். மேலே டைமுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத்துக்கான அந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு ப்ளூடூத் லைட் எரிஞ்சிட்ருக்கா. ஸோ அதையுமே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. எஸ், ப்ளூடூத்துக்கான லைட்டு, ஹை பீமுக்கான லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ்க்கான லைட் வந்து கொடுத்துருக்காங்க 2 பக்கமும். ஹார்ஸ் சிம்பிள், மால் ஃபங்க்ஷன் சென்சார், தென் இதுக்கப்புறமேட்டு இந்த ஏ அப்படிங்கிறது அசிஸ்டடு. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. உங்களுக்கு சத்தமே வர சுத்தமாக ஸ்டார்ட் ஆகுறது. ஸோ ரொம்பவே சைலண்ட்டாக, ரொம்பவே காமாக வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு மிஷின். அண்ட் இந்த கன்சோலை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. அண்ட் அப்படியே நம்ம சுவிட்சர் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஹை பீம், லோ பீம்க்கான சுவிட்ச், பாஸ் சுவிட்ச், தென் கிளச் வந்து ஒரு மாதிரி லைட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஃபோ பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வாய்ஸ் அசிஸ்டான பட்டனு. இண்டிகேட்டர்ஸ், ஹார்ன் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்குது. அப்பாச்சி பைக் அளவுக்கு லவுட் இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈக்கோ மோடு அண்ட் பவர் மோடு, நீங்கள் ரெண்டையுமே வந்து பட்டன்ஸ் மூலிமா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஈக்கோவில் இருக்கும்போது இந்த கன்சோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈக்கோ வந்து காட்டும், தெரியுதா? அதே நீங்கள் பவர் மோடு வந்து சேஞ்ச் பண்ணும்போது, இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன், உங்களுக்கு பவர் மோடு வந்து சேஞ்ச் ஆகிடும். PWRன்னு காட்டுதா? எஸ், இது பவர் மோடு. அண்ட் இதோட ஸ்டார்டிங் பட்டன் நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டிடுறேன். ஒன் டச் ஸ்டார்ட் தான் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். இது வந்து ஐடியல் சவுண்டுங்க. உங்களுக்கு த்ராட்டில் கொடுக்கும்போது இந்த மாதிரி சவுண்டு வரும். ஈக்கோ மோடில் உங்களுக்கு பவர் டவுன் அந்த கட்டுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் பவர் மோடில் அதோட இனிஷியல்ஸ் அந்த புல்லிங் பவர் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அண்ட் ஒரு நல்ல பவருமே அந்த வண்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சவுண்டு வந்து கேளுங்க எப்படி இருக்குன்ட்டு.
என்ஜின் கில் சுவிட்ச்லாம் எதுவும் கிடையாது, ஒரு நார்மலான செட்டப் தான். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹசார்ட்ஸுமே வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, எல்லாமே பேசிக்காக இருக்கும். ஸோ இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் மாடல் இது வந்து மிட் ரேஞ்ச் இல்லையா, உங்களுக்கு நார்மலாக இந்த வண்டியோட ப்ரைஸ் ஒரு 1,10,000 1,4 லட்ச ரூபா வரைக்கும் இதோடைய அந்த வேரியன்ஸ் வந்து ஏற்ற மாதிரி இருக்குது. டிஎஃப்டி மாடல் நீங்கள் போகும்போது 1,28,000 சம்திங் அந்த ரேஞ்ச் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் அப்டேட்டட் அண்ட் மிடில் வேரியன்ட் தான், இதுலேயும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ இந்த வேரியன்ட் அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு 1,15,000 1,20,000 இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு எக்ஸாக்டான ப்ரைஸ் சொல்ல முடியாது, ஏன்னா இதில் 3-4 வேரியன்ட் வந்து அவங்க எல்லா பைக்ஸ்லையுமே வச்சிருக்காங்க. ஸோ இதனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் தான் அப்படிங்கிறது நீங்களால் செலக்டிவாக சொல்ல முடியாதுங்க. இதுலேயே நார்மல் கலர் வர வேரியன்ட் உங்களுக்கு 1,13,000 அவைலபிளாக இருக்குது. இதே டாப் வேரியண்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு நார்மல் கலரில் டிஎஃப்டி டிஸ்பிளே வர மாடல் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,22,000 23,000 வரும். ஸோ ப்ரைஸ் அப்படிங்கிறது நீங்கள் மாடல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 1,15,000 இருந்து 1,30,000 வரைக்கும் இதோடைய வேரியன்ஸ்க்கு ஏற்ற ப்ரைஸ் அண்ட் கலர்ஸ்க்கு ஏற்ற ப்ரைஸும் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த வண்டி ஆவரேஜாக உங்களுக்கு 56 லிட்டர்லேருந்து 63 லிட்டர் வரைக்கும் கிடைக்குது. இது என்னடா ஒரு எக்ஸ்ட்ராக்ட் வேல்யூனா, ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்ட வரைக்கும் ஒருத்தர் 62 சொல்கிறாரு, ஒருத்தர் 60 சொல்கிறாரு, ஒருத்தர் 55 தான் கிடைக்குன்றாரு. நான் இந்த ஆவரேஜும் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ வண்டியோட கம்பெனி சைடு வந்து பார்த்தீங்கன்னா 58 to 65 சொல்லியிருக்காங்க. நல்லா கொடுக்கக்கூடிய வண்டி தான். அண்ட் இதில் மோட்ஸ் இருக்கிறனால பவர் மோடில் உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். ஈகோ மோட் போட்டு ஓட்டும்போது அந்த 62 மைலேஜ் நீங்கள் தாராளமாக எடுக்கலாங்க. ஸோ ஓவராலாக இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நம்ம சேனல் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்து பண்ணிட்டு இருப்போம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு அட்டகாசமான பைக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இதோட டெஸ்ட் ரைட் தொடர்ந்து வரும். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை இதோட வந்து என் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு நல்ல பைக்கோட நான் உங்களை இன்னொரு வீடியோ வந்து சந்திக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீடியா நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.